என்னடி பிச்சை எடுக்கிறது அது இதுன்னு பேசிட்டு இருக்க? எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். அவ உயிரோட திரும்பி வரணும். அதுக்காக உன்னால முடிஞ்ச பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுடி. எடுத்துட்டு வா. அம்மா நான் என்ன சொல்ல பேசாதடி, பேசாதே. இல்ல சாரதா, இவளுக்கு என்ன புரியும்? பெத்த வயிறுக்கு தானே அந்த வலி தெரியும். ஹலோ பிதாஜி, போலோ. டேய் எங்கடா இருக்கே? ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன். டேய் பட்டே குடுத்துட்டியா? இல்ல, இப்பதான் கொடுக்க போறேன். டேய் கொடுக்க வேண்டாம், அப்படியே திரும்பி வந்துரு. எதுக்கு? ஆதி சார் கிட்டே நான் இப்ப பேசினேன். இந்த பட்டே கொடுத்தீங்கன்னா திரும்பி வாங்கறதுக்கு நான் ஜவாப்தாரி இல்லைன்னு கோமா சொல்லிச்சு. அப்படியா? அவரே இப்படி சொல்லும் போது எப்படி பட்டே தரது? உடனே திரும்பி வந்துரு நீ. சரி வந்துடுறேன். பேட்டா ஜல்தியா. ஓகே. வாப்பா தம்பி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சு? பணம் கொண்டு வந்துட்டியா? உங்க அப்பாவுக்கு போன் பண்றதா இருந்தா நீயே வந்துட்ட. கொடுப்பா. சார் பணம். சாரி சார். என்னப்பா பணம் கொண்டு வரலையா? உங்க அப்பா போன் பண்ணி சொன்னாரே. இல்ல சார், பணம் இருக்கு. அப்பா கொடுத்து விட்டாரு. அதை கொடுக்க தான் வந்தேன். என்னப்பா, என்ன பிரச்சனை? அப்பா அப்ப போன் பண்ணார் சார். ஆதி சார் உங்களுக்கு பணம் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் சார். அப்படி மீறி தந்தா அது திரும்ப வராது, என்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாராம் சார். அதனால அப்பா பணம் கொடுக்க வேணாம், உடனே திரும்பி வான்னு சொல்லிட்டார் சார். சாரி சார். போதுமா? நாமளே செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கோம். இதுல இந்த அசிங்கம் வேற தேவையா? நான் இவரோட பணம் வேணாம், உதவி வேணாம்னு எவ்வளவோ சொன்னேன். கேட்டியா? இப்ப புரியுதா ஏன்னு? இவரை நல்லவராவே கூட இருக்கலாம். இருந்தா என்ன பிரயோஜனம்? இவரோட பையனை எதிர்த்து இவரால் ஒரு வார்த்தை பேச முடியுமா? முடியாது. இவர் ஒரு நல்ல மனுஷனா இருந்தா இத்தனை நேரம் ஆதியை வெட்டி போட்டுக்கணும். இவரே கையால் ஆகாதவரு. இவரால் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி சார். போங்க, உங்க பையனை பத்திரமா பாத்துக்குங்க. எங்க அக்கா கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் பாருங்க உங்க பையனுக்கு என்ன நடக்குதுன்னு. என்னமா பண்றது? ஒரே ஒரு வழிதான் சித்தி இருக்கு. அக்கா வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அதை வித்துடலாம். அந்த இடத்தையம்மா? ஆமா சார். என்னம்மா சொல்ற? அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும், அது என்னோட கனவுலகம் சொன்னாலே, அதை போய் விற்கணும்னு சொல்றேம்மா. வேற வழி இல்ல சார். ஆர்த்தி, பிசினஸ்ல எவ்வளவோ கஷ்டம் வந்த போது கூட உங்க அக்கா அந்த இடத்தை விக்கலையம்மா. சார் இப்ப என்ன பண்றது? கேட்ட இடத்துல எல்லாம் பணம் கிடைக்கல. இப்ப அக்காவா அந்த இடமான்னு யோசிக்கும் போது அக்கா தானே சார் முக்கியம். சார் அக்கா நல்லா இருந்தா 1000 வீடு கட்டலாம். ஃபர்ஸ்ட் அவங்க நல்லா இருக்கணும் சார். அவங்களுக்காக நம்ம எதை வேணாலும் இழக்கலாம். எஸ்மா, நீ சொல்றது கரெக்ட் தான். ராஜேஷ். ஆர்த்தி. ராஜேஷ், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேண்ட் புரோக்கர் இருக்கார்ல? ஆமா. சரி வாங்க, அவர்கிட்ட போயிட்டு இடத்த விக்கிறத பத்தி பேசுவோம். வா வாங்க. போயிடுறோம். ஆதி, எங்கடா இருக்க? அப்பா ராஸ்கல். என்னாச்சு?
மாப்ள என்னாச்சு மாப்ள ஏன் இப்படி கத்துறீங்க ஆதி என்ன பிரச்சனை? டேய் நீ உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? சாரிப்பா, இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா சொல்ற? ஆமா, நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன முழிக்கிறீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம ஆதியை ஒழிச்சு கட்டியே தீருவேன்னு அந்த அபி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியறா? அவ உயிரை காப்பாத்துறதுக்கு பணம் ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, இதை என்னன்னு சொல்றது? உலகத்துல எங்கேயாவது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் நடக்குமா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? புள்ள பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு இருக்கான், அதுக்கு நான் பிராயசித்தம் பண்றேன். நீ ஏன் புள்ளையா? அவன் என்ன பாவம் பண்ணா? உளறாதீங்க. யாரடி உளறா? இந்த பாரு, நான் என் மனசார சொல்றேன். நீ அபிய சுட்டதுல இவனோட பங்கு ஏதோ இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். கேட்டியாமா? கேட்டியா? என் மேல, தன்னோட சொந்த புள்ள மேல சந்தேகப்படுறாரு. என் மேல பழி போடுறதுல நீங்க அந்த அபிய மிஞ்சிடுவீங்க போல இருக்கு. இந்த கொலை முயற்சிக்கு காரணம் அந்த தோல்காப்பின் தான் சந்தேகப்பட்டு போலீஸ் அவளை தேடிக்கிட்டு இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? டேய் நடிக்காதடா ராஸ்கல். நான் உன் அப்பன்டா, எனக்கு தெரியும்டா எது உண்மை எது நடிப்புன்னு. ஒரு பெரிய பாதகத்தை பண்ணிட்டு நல்லவன் வேஷமா போடுற. நிறுத்துங்க. போறா போதுன்னு பார்த்தா உங்க பேச்சு தாங்க முடியாம போய்கிட்டு இருக்கு. நானும் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அபிக்காக பறிஞ்சுக்கிட்டு ஏன் பிள்ளை தப்பா பேசுறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க, சொல்லுங்க. இவன் உங்க மகன் இல்லையா? இவன் என்ன தெருவில் இருந்து எடுத்துட்டு வந்தோம்? முட்டாள் மாதிரி பேசாதீ. நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க. நீங்க பெத்த பிள்ளை கிட்ட நீங்களே எதிரி மாதிரி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம்? அபி அபின்னு அவ மேல அக்கறை காமிக்கிறீங்க. அன்னைக்கு என்னடானா அவ அம்மாவுக்கு பறிஞ்சு பேசுறீங்க. பெத்த பிள்ளைய எதிரி மாதிரி நடத்துறீங்க. இவ உங்க புள்ள தானே? ஆமா, இவன் புள்ளதான். ஆனா இவனை என் புள்ளன்னு சொல்ல வெக்கமா இருக்குடி. தப்பான ஆளுங்களோட சேர்ந்து தப்பான காரியங்களை பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இவனால அந்த அபி பாதிக்கப்படுறது என்னால தாங்கிக்க முடியலடி. என்னது தாங்கிக்க முடியலையா? அவ எவ்வளவு ஒருத்தி, அவ பாதிக்கப்படுறத உங்களால தாங்கிக்க முடியலையா? அப்படின்னு அவகிட்ட உங்களுக்கு ஒட்டுதல் இருக்கு. உங்களுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க. இவன் சென்னைக்கு வந்து அபி வேலை பார்த்த கம்பெனியை மொத்தமா எடுத்துக்கிட்டு அவளை வேலையை விட்டு துரத்துனா. அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான். அவ என்னடி தப்பு பண்ணிட்டா? இவங்கிட்ட இருந்து வெளியே போய் ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சான், அவ்வளவுதானே? அது அவ்வளவு பெரிய தப்பா? என்ன பேசுறீங்க நீங்க? அவன் எதிரியா நினைக்கிறது ரோட்ல போற யாரோ ஒருத்திய. அவன் மேல உங்களுக்கு அப்படி என்ன கரிசனம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஏய் காஞ்சனா, என்ன பேச்சு பேசுற? எதுக்கா இப்படி துடிக்கிற? விட்டு தள்ளுமா. நீ சும்மா இருமா. நீங்க பேசாம இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. அந்த அபி ஹாஸ்பிடல்ல செத்து போயிட்டா நீங்களும் கூடவே செத்து சுடுகாட்டுக்கு போயிடுவீங்களா? அவள முக்கியமானவளா அவ? ஆமா, அபி எனக்கு முக்கியதான். அவன் மேல எனக்கு அன்பு இருக்கு. இதனால அந்த பொண்ணு படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குடி. மாப்பிள என்ன மாப்பிள இது? காஞ்சனா, ஆமா நீ சும்மா இருமா. இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. எவ்வளவு ஒருத்திக்காக இவர் தான் பெத்த பிள்ளைகிட்ட விரோதியா இருப்பாரா? அந்த கேடு கிட்டவளுக்கும் இவருக்கும் என்னமா சம்பந்தம்? காஞ்சனா, வார்த்தை அளந்து பேசு. அந்த பொண்ணு மாப்பிள ஏன் இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறீங்க? விடுங்க ப்ளீஸ். இல்ல அத்த, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இத பாரு, நான் அவளுக்கு என்ன உதவி வேணா செய்வேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. ஐயோ மாப்பிள வேண்டாம், மாப்பிள வேண்டாம். ஓ, தடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மேல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ராஸ்கல், வேண்டாம் மாப்பிள. பாத்தியம்மா, இவர் சொல்றத கேட்டியா? இவ்வளவு தூரம் அவளுக்காக உருகுறாருன்னா இதுல என்னமோ இருக்கு. ஏன் இவர் அவளுக்காக பறிஞ்சு பேசுறாரு? இப்பவே எனக்கு தெரிஞ்ச ஆகணும். ஐயோ, தெரிஞ்ச ஆகணுமாடி? தெரிஞ்சுதான் ஆகணுமா? ஆமா மாப்பிள வேண்டாம். மாப்பிள சொல்றேங்க, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன். நீங்க அந்த அபிக்கு சப்போர்ட் பண்றதா உங்களுக்கு வேலையா போச்சு. நீங்களும் ஒரு அப்பாவா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடா ராஸ்கல். இனிமே நான் பொறுத்துக்க மாட்டேன். என்ன பொறுத்துக்க முடியாது? என்னால பொறுக்க முடியல. சொல்லுங்க, என்ன இருக்கு? வேண்டாம் மாப்பிள. வேண்டாம் வேண்டாம் மாப்பிள. வேண்டாம் மாப்பிள. சொல்றேன். மாப்பிள
வைங்க மாப்ள. மாப்ள. இல்ல அங்கிள், என்னால முடியல. மாப்ள. வைங்க மாப்ள. வேணாம் அங்கிள். வைங்க மாப்ள. பாட்டி. மாப்ள சொன்னா கேளுங்க. பாட்டி, பாட்டி. என்னால முடியல. மாப்ள அழாதீங்க மாப்ள. என்ன மாப்ள இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க மாப்ள. முடியல அங்கிள், முடியல. பாட்டி அநியாயமா செத்து போயிட்டாங்களே. மாப்ள ப்ளீஸ் கூல் டவுன் மாப்ள. நீங்களே இப்படி அழுதா எப்படி? அங்கிள், பாட்டி என் மேல உயிரே வச்சிருந்தாங்களே. என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதெல்லாம் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சாவேண்டா ஆதின்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்களே. இப்போ இப்படி பாதியிலேயே போயிட்டாங்களே அங்கிள். ஐயோ பாட்டி, பாட்டி. ஹரி அழாதரா, எல்லாம் விதிப்பா. நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குதா? அவங்க விதி முடிஞ்சிருச்சு, வேற என்ன, அவ்வளவுதான். வா போலாம். இல்ல, விதி முடியல. அவங்க இன்னும் நிறைய வருஷம் இருந்திருப்பாங்க. ஆனா நீதாயா அவங்களை அநியாயமா கொன்னுட்ட. அநியாயமா கொன்னுட்டியா? நீதான் அநியாயமா கொன்னுட்ட. நான் கொன்னேனா? ஆமா, நீதான் பாட்டியோட சாவு காரணம், தெரியுமா? உன்னாலதான் அவங்க செத்து போயிட்டாங்க. வேண்டாண்டா, நானே அத்தை போனதுல இருந்து மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். என்ன போய் நான் என்னடா பண்ணேன்? நீ என்ன பண்ணலையா? நீ என்னதான் பண்ணல? நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி கவலைப்படாம யார் யாருக்கும் உதவி பண்ணி அலைஞ்சு நம்ம குடும்பத்தோட நிம்மதியா கெடுத்துட்டியே. பாட்டி பாவையா அங்கிள், அவங்களுக்கு எங்க குடும்பம் தான் உயிர். இங்க நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க மனச இடி மாதிரி தாக்கி கடைசியில இப்படி தூக்கி கொடுத்துட்டோமே. அதுக்கெல்லாம் நீதாயா காரணம்? இது அபாண்டன்டா. இத்தனை பேத்துக்கு முன்னாடி என் மேல பழிய போடுறியே. பாட்டி இறந்து போனது உன்னை விட எனக்கு தானே வேதனை அதிகம். நடிக்காதயா, நடிக்காத. மனுஷனாயா நீ? சொந்த குடும்பத்துல பிரச்சனையை வளர்த்து விட்டு கடைசியில என் பாட்டிய அநியாயமா கொன்னுட்டியா? அம்மா கூட போட்ட சண்டைலதான் அவங்க டென்ஷன் ஆனாங்க. அங்கதான் மயங்கி விழுந்தாங்க. இப்போ எங்களை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்களே. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாயா, பாவி மனுஷா. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிறியா? நீ எல்லாரும் பெரிய மனுஷனாயா? பெரிய மனுஷனா? பெரிய மனுஷனா அங்கிள்? அவ இனிமே வீட்டுக்குள்ள வந்தா
நினைக்க கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கினா இல்ல. இப்ப இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா சரி அவளை விடுங்க. ஆதியா அம்மா மேல உயிரியே வச்சிருக்கான். நீங்க காஞ்சனாவுக்கு துரோகம் பண்ணவர்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா நினைக்கவே எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. காஞ்சனா வாழ்க்கையில புதுசா ஒரு குழப்பம் வரத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது மாப்பிள்ள. பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அவளோட அப்பா நீங்க தானே அவளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அப்பவும் அபியோட பதில் இதுவா தான் இருந்திருக்கும். ஏன்னா அபி ரொம்ப தெளிவான பொண்ணு, தனக்குன்னு சில தீர்மானங்களை வச்சிருக்கிறவ. மாப்பிள்ள அவ சுயமா நிக்கணும்னு விரும்புறா. வேற கணவன் தனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறா. இது நல்ல விஷயம் தானே. என்ன இருக்கு உங்க மனசுல? வேண்டாம், வேண்டாம் மாப்பிள்ள.